ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசால் வடை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது இது வரைக்கும் குக்கிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணலை, அதனால் இன்றைக்கி குக்கிங் வீடியோ ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பட்டர் இல்லாமல் கேக் செஞ்சுருக்கோம். ஆமாங்க, பட்டர் இல்லாமல் கேக் செய்கிறது எப்படி, எனக்கு இது ஃபஸ்ட் டைம் தான், இருந்தாலும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி வந்திருக்குன்னு இந்த வீடியோவில் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னா என்னோடய வீடியோ தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு எஃபர்ட்டும் உங்களை சேரும். தேங்க்யூ. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட்டர் இல்லாமல் கேக் செய்யணுன்னா அதோட இன்க்ரீடியன்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவை ஆல் பர்பஸ் ஃப்ளோர், அதாவது மைதா இல்லைனா ஆல் பர்பஸ் ஃப்ளோர்னு கடையில் விற்பாங்க. இது எவ்வளோ தேவைப்படுதுன்னா 1/4 கிலோ, அதாவது மெஷரிங் கப்பில் சொல்லணுன்னா 1 கப் ஆஃப் மைதா இல்லைனா ஆல் பர்பஸ் ஃப்ளோர். நான் பார்த்தீங்கன்னா 3 முட்டை எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக 3 முட்டையை விட ஒரு 5 எக்ஸ் சேர்த்துட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் 3 எக்ஸ் போதும் அப்படின்ட்டு நான் 3 எக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் 5 கூட சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்த முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டர் யூஸ் பண்ணாததுனால நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறோம், அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறோம். இந்த சன்ஃப்ளவர் ஆயில் எவ்வளோ குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப். நம்ம எடுத்துருக்கிற மைதாவுக்கு அப்படியே பாதி எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகர் வேணும். நம்ம கேக்குக்கு சுகர் ஆட் பண்ணணும். அது உங்கள் வீட்டில் சுகர் பேஷண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பே ஓகே தான், ஸ்வீட் கரெக்டாக தான் இருக்கும். பட் நீங்கள் கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கம்மி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கேக்குக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நம்ம பட்டை, 2 ஏலக்காய், அப்புறம் 3 கிராம்பு சேர்த்துருக்கோம். இந்த 3 இன்க்ரீடியன்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பவுடர் பண்ண போகிறோம். டைரெக்டாக மிக்சியில் போட்டு பவுடர் பண்ண மாட்டோம். இதை சுகர் கூட சேர்த்து தான் நம்ம பவுடர் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் நீங்கள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கணும். உங்கள்கிட்ட பேக்கிங் சோடா இருந்தாலும் நீங்கள் அதை 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இங்கே பேக்கிங் சோடா சேர்க்கலை. அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட், நம்ம கேக்குக்கு ஸ்மெல் கொடுக்கறதுக்காக வெண்ணிலா எசன்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம். வெண்ணிலா எசன்ஸ் எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 1 டீஸ்பூன் தான். இந்த வெண்ணிலா எசன்ஸ் தான் பெரும்பாலும் கேக்குக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் ஸ்மெல் நல்லாயிருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிக்கலன்னா தவிர்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன் 1/4 கப்பு. மில்க் பவுடர் இல்லாதவங்க மில்க்கு கூட சேர்த்துக்கலாம். நான் இதை எதுக்கு எடுத்திருக்கேன்னா, ஃபைனலாக நம்ம கேக்கோட பேட்டரோட கன்சிஸ்டன்சி வரல, ரொம்ப திக்னஸாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த மில்க்கு இல்லைனா மில்க் பவுடரை தண்ணியில் கரைச்சி நம்ம சேர்த்துக்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த எடுத்துருக்கிற ஃப்ளோரில் நீங்கள் பேக்கிங் பவுடரும் அப்புறம் உங்கள்கிட்ட உங்களுக்கு போடணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் பேக்கிங் சோடாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் நம்ம சுகரை எடுத்து வச்சுருந்த சுகரை போட்டுட்டு அது கூட நம்ம சொல்லியிருந்த பட்டம், ஏலக்காய், அப்புறம் கிராம்பு, இந்த இன்க்ரீடியன்ஸை சேர்த்து நல்லா நம்ம பவுடர் பண்ண போகிறோம். இப்போ பவுடர் பண்ணி எடுத்தால் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேட்டருக்காக அந்த எக்கில் சேர்த்து அடிக்க போகிறோம். ஒரு நல்ல அகண்ட பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த ஆயிலை ஊற்றுக்கோங்க. இந்த ஆயிலுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருந்த 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா இதை அடித்து விடணும். ஏன்னா முட்டையை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா அடிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கேக் ஃப்ளஃபியாக வரும். நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அடிச்சுக்கலாம். நான் பாருங்கள் அடித்ததில் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இன்னும் நல்லா அடித்தோம்னா நல்லா நுரையா வரும். நெக்ஸ்ட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதில் கரைச்சிக்கணும். ஸோ சுகரை ஃபுல்லாக கரைச்சதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது.
இந்த கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. பட் இன்னும் 2 எக்கு சேர்த்துருந்தோம்னா நல்லாயிருக்கும். பட் ஓகே, இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நான் ஃபைனலாக என்ன பண்ணுறேன்னா, நம்ம அந்த பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா நீங்கள் மிக்ஸ் பண்ணி இருந்திருந்தால் அந்த இன்க்ரீடியண்ட்டை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாக சேர்த்திங்கன்னா கட்டி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் கிளறி விட்டுட்டுருங்க. கட்டி சேராமல் இருக்கணும் மெயினாக. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பேட்டர் ரொம்ப திக்னஸாக வந்துடுச்சு. அதனால் நான் மில்க் பவுடர் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த மில்க் பவுடரில் தண்ணியை கலந்து அதை வந்து பேட்டரில் கலக்க போகிறேன். இப்போ பேக் பிளேட் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஹாட்டாக இருக்குது. கொஞ்சம் பட்டர் பேப்பர் அப்படியே
35 மினிட்ஸ் வச்சுடுங்க. ஓவனில் வைக்கிறதா இருந்தால். குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 30 மினிட்ஸ் 35 மினிட்ஸ் வச்சுருங்க, கரெக்டாக தான் வரும். ஸோ பாருங்கள், நான் கட் பண்ணி பீஸ் போட்டு வச்சுருக்கேன். எல்லாமே சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்குது. மேலே மட்டும்தான் கிராக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் இந்த குக்கிங் டைமை கம்மி பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி கிராக் வராது. நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.